குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது. அதையும் மீறி பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் குப்பையை அள்ளுபவனே அள்ளட்டும் என்பதற்கு வலு சேர்க்கும். குப்பையை அள்ளும் பணியிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதே சமூக நீதி என்றிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். இந்த மாதிரி சமூகத்தின் மேல அக்கறையும் ஆழமான சிந்தனையும் கருத்தும் வச்சிருக்கிறதுக்காக நாம் அவரை பாராட்டியே ஆகணும். இது போற்றுதலுக்குரியதான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கான மாற்று வழியையும் செயல்முறையையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஏற்புடையதா இருந்திருக்கும், மனநிறைவா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் அவர்களுடைய தனிநபர் வருமானம் உயர்ந்து பொருளாதார பிரச்சனை இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகள் படித்து பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ நல்ல ஜாபுக்கு போவாங்க. இந்த தலைமுறையில தூய்மை பணியாளராகவே இருந்தாலும் நிரந்தர பணி மூலமாக சத்தியமா சொல்றேன், அடுத்த தலைமுறையில அவங்க நல்ல நிலைமையில தான் இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றால் அவர்களுடைய தனிநபர் வருமானம் இல்லாமல் பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைந்து அவர்களுடைய பிள்ளைகளையும் படிக்க வைக்காம அவங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வாப்பா நீயும் குப்பாலுன்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறையில இதே வேலைதான் செய்வாங்க. ஆல்ரெடி 10 வருஷமா இதை தானே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பவே நீங்க கருத்து புரட்சி செய்யாம செயல் புரட்சி செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன கருத்து சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.